அனுபவம் சிறந்த ஒரு ஆசான். அந்த அனுபவங்களை ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு வழங்குகின்ற போது அங்கே அவன் புதிய புதிய கருத்துக்களை கண்டறிவதற்கும் அதனூடாக விழுமியங்களை பெற்றுக்கொள்வதற்கும் ஆசிரியர்கள் தூண்டுகின்ற ஒரு தூண்டலாக அமைய வேண்டும் மானுடத்தில். அது மட்டுமல்ல, ஒரு நல்ல ஆசிரியன் சிறந்த ஒரு பாட புத்தகத்துக்கு சமனானவன். அதுபோல நல்ல ஆசிரியர் நல்ல பாடசாலையை உருவாக்குகிறார். நல்ல பாடசாலைகள் நல்ல ஒரு நாட்டை உருவாக்குகின்றன. ஆசிரியர் என்று சொல்லுகிற போது எவ்வளவு தூரம் நாங்கள் உன்னதமானவர்களாக விளங்குகிறோம் என்பது தெரியும் உங்களுக்கு. ஆசிரியர், ஆசிரியர், அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஆசு குற்றம், இரியர் நீக்குபவர் அல்லது களைபவர். குற்றம் களைபவர், குற்றத்தை நீக்குபவர். யாரின் குற்றத்தை நீக்குபவர்? மாணவர்களின் குற்றத்தை நீக்குபவர். இப்போது வினா, மாணவர்கள் குற்றம் நிறைந்தவர்களா? அவர்கள் எவ்வாறான குற்றம் நிறைந்தவர்கள்? குற்றம் என்று சொல்லுகிற போது 3 கரணங்களால் அந்த குற்றம் இழைக்கப்படுகின்றது. எங்களுடைய மனதினாலே, எங்களுடைய வாக்கினாலே, எங்களுடைய தேகத்தினாலே, உடலினாலே. இது நாங்கள் செய்கின்ற குற்றங்கள். அந்த குற்றங்களை தவிர்ந்த இது வேறு வகையான குற்றம் தான் இங்கே சொல்லப்படுகிற குற்றம், மாணவர் குற்றம். உரிய காலத்தில் அறிய வேண்டிய விடயங்களை உரிய முறைப்படி அறியாதிருப்பதுதான் குற்றம். இங்க மாட குற்றம் என்ன என்று சொன்னால், அவனுக்கு உரிய அந்த காலத்திலே உரிய விடயங்களை உரிய முறைப்படி அறியாதிருத்தல். அந்த அறியாமையை நீக்குபவன் தான் இந்த ஆசிரியர். ஆசிரியர் குற்றம் களைபவர், ஆசிரியர் அஞ்ஞானத்தை நீக்குபவர் என்று சொல்கின்ற போது பிள்ளையிடத்திலே காணக்கூடியதான அந்த அறியாமையை போக்குதல். இதையே தொல்காப்பியனால் இந்த ஆசிரியர் என்கின்ற அந்த பதத்தை ஆசான் என தூய தமிழ் பதத்தால கூறுகின்றார். ஆசான், ஆசிரியர். வடமொழியில் ஆச்சாரியர் சொல்லப்படுகின்றது. ஆச்சாரியா என்பது நல்லொழுக்கம் பேணுபவர் அல்லது நல்லொழுக்கத்தை கற்பிப்பவர். ஆசிரியர், ஆச்சாரியர் உச்சரிக்கின்ற போதே கொஞ்சம் நெருக்கமான தொடர்பு காணப்படுகிறது. கல்விக்கும் நல்லொழுக்கத்துக்கும் உள்ள அந்த தொடர்பு. கல்வி கற்று நல்லொழுக்கம் இல்லை என்றால் பயனில்லை. கல்வியும் நல்லொழுக்கமும் இணைந்தவையாக காணப்பட வேண்டும். ஆச்சாரியர். சிலர் இந்த ஆசிரியர்களை கோபம் வந்து ஏசுகின்ற போது வாத்தி என்று கூறுவார்கள். அது அவர்களை ஏளனப்படுத்த நினைத்து கூறுவார்கள். வாத்தி, இந்த வாத்திக்கு ஒன்றும் தெரியாது. இங்கே வாத்தி என்பதற்கான பொருள் மதிப்புக்குரிய, மரியாதைக்குரிய, உபாத்தியாயர். அந்த வடச்சொல்லின் திரிவுதான் வாத்தி. வாத்தி, வாத்தியார் என்று சொல்லுகிறோம். ஆரம்பத்திலே இந்த வேதங்களை பயிற்றுவிக்கின்றவர்கள் அந்த வேதங்களுடையதான அந்த உச்சரிப்பு பிசகாமல் இருப்பதற்காக அல்லது அந்த ஸ்வரம் பிசகாமல் இருப்பதற்காக ஆசிரியர் மாணவர்கள் இணைந்து அந்த வேதங்களை ஓதுவார்களாம். அவர்களை வாத்தியார் என்பார்கள். ஏன்னு சொன்னால் உபாத்தியாயர், உப சக அத்தியாய. உப என்பது உடன், அத்தியாய என்பது கற்பிப்பவர், உடனிருந்து கற்பிப்பவர். மாணவர்களோடு இணைந்திருந்து அந்த கற்பித்தலை மேற்கொள்ளுதல். அப்ப இணைந்து இங்கே மாணவனும் ஆசிரியரும் இணைந்து அந்த கற்பித்தலை அந்த கற்றலை செய்கின்ற போது, கற்றல் நடக்கின்ற போது அங்கே அந்த வேதம் சரியாக ஓதப்படுகின்றது. அது காலம் காலமாக கடத்தப்பட்டு மரபு நிலை ரீதியாக கடத்தப்பட்டு இன்றும் வாத்தியார் என்று மிக மரியாதையாக உயர்வாக எங்களுடைய தமிழ் சமூகம் பண்பாக ஆசிரியர் அழைக்கின்றது. ஆகவே ஆசிரியர் என்கின்ற அந்த பணி எவ்வளவு தூரம் உன்னதமானது, உயர்வானது, அது எவ்வளவு ஒரு அர்ப்பணிப்பு மிக்கதான பணி என்பதை நாங்கள் முதல் ஆழமாக எமக்குள்ளே பதித்துக் கொள்ள வேண்டும்.
அந்த ஆசிரியர் பணியினுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆசிரியர் பணியில் இன்று நீங்கள் சொல்லுகின்ற அந்த தொனிப்பொருள் எழுத்தறிவு மிக முக்கியமானது. ஒரு சமூகத்தினுடைய அறிவானது அது சமூகத்துக்கு ஒரு கூர்மையான ஆயுதம் போன்றது. கண்ணுடைய அறிவுடையார் எல்லாம் உடைய, அறிவுடையார் எல்லாம் உடைய. எழுத்தறிவு இன்மையை மகாத்மா காந்தி குற்றம் என்று சொல்லுகிறார். எழுத்தறிவு இன்மையை மகாத்மா காந்தி குற்றம் என்று சொல்லுகிறார். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார், நீங்கள் எவ்வளவுதான் ஆயிரம் ஆயிரம் கோயில்களை கட்டினால் கிடைக்கின்ற அந்த புண்ணியங்களை விட ஒரு ஏழைக்கு நீங்க கொடுக்கின்ற அந்த எழுத்தறிவு கோடானு கோடி புண்ணியம் என்று குறிப்பிடுகின்றார். வரப்போகின்ற செப்டம்பர் 11ஆம் தேதி எங்களுடைய மகாகவி பாரதியாருடைய தினம் வரப்போகின்றது. உங்களுடைய அதிபருடைய பிறந்த தினம் அது நான் நிற்கின்றேன் 19. அப்போ இங்கே இந்த எழுத்தறிவு என்பது இவ்வளவு தூரம் முக்கியமானது. எழுத்தறிவு என்றால் ஒரு மொழியை சரியாக புரிந்து விளங்கி அதனுடைய எழுத்துகளையும் அதை வாசிக்கின்ற முறையையும் பேசுகின்ற முறையையும் சரியாக பின்பற்றுவர்கள் எழுத்தறிவு மிக்கவர்கள். அந்த ஒரு மொழியை சரியாக விளங்கி புரிந்து கொண்டு அதை வாசிக்கவும் எழுதவும் பேசவும் தெரிந்தவர்கள் மட்டும்தான் எழுத்தறிவு மிக்கவர்கள். எழுத தெரியும் என்பவர்கள் எல்லாமே எழுத்தறிவு சொல்ல முடியாது. இன்று சும்மா சைன் வைத்தால் கூடியும் அவர் எழுத்தறிவு என்றவர்கள் அந்த வீதத்துக்குள்ள கொண்டு வர முடியாது. 93% சொன்னீர்கள். அதற்குள்ளே கையொப்பம் மட்டுமே விட தெரியும் என்பவரும் அங்கு சேர்த்துக் கொள்ளப்படுகிறார். அதற்குள்ளே அவர் எழுத்தறிவு மிக்கவர் அல்ல. ஆகவே ஆசிரியர்கள் இப்ப நீங்க சொன்னது போல இந்த மாணவி, இங்கே அதிபர், இங்கே இந்த காட்டப்பட்ட இந்த காணொளி எழுத்தறிவு தொடர்பான பல விடயங்களை காட்டினீர்கள். அது ஏன் கொண்டு வரப்பட்டது? அதாவது கடந்த காலத்திலே உள்ள அந்த வறுமை, போஷாக்கின்மை, வளமில்லை பிரச்சனைகள் எல்லாம் தீர்ப்பதற்கு எழுத்தறிவு முக்கியம் என்ற வகையிலே 66ஆம் ஆண்டில் இருந்து செப்டம்பர் 8ஆம் தேதி இது ஒரு விழிப்புணர்வு தினமாக இது பிரகடனம் செய்யப்பட்டிருக்கின்றது. நோக்கம் நீங்க சொன்னீர்கள், முக்கியமானது நல்ல பிரஜையாக இருக்க வேண்டும், புத்திசாலியாக இருக்க வேண்டும். காலம் காலமாக மாற்றம் அடைந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலுக்கு ஏற்ப உண்மை இசைவாக்கிக் கொள்ள வேண்டும். அதிபர் கூறியது போல கணனிமயம், தொழில்நுட்ப வளர்ச்சி, இதற்குள்ளே நாங்களும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடிய வகையில், சூழலை பாதுகாக்கக்கூடிய வகையில், நம்மை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில், நம்மை சார்ந்தோரை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில், ஒரு தலைமைத்துவத்தை செய்யக்கூடிய வகையில் எங்களை ஆக்கிக் கொள்வதுதான் இந்த எழுத்தறிவு. ஆரம்ப கல்வி ஆசிரியருக்கு இது முக்கியமானதுதான். ஆனாலும் கற்பிக்கின்ற அத்தனை பேருக்குமே இந்த எழுத்தறிவை கொடுக்கின்ற கடமைப்பாடு இருக்கின்றது. நான் விஞ்ஞான ஆசிரியர், நான் சமூக கல்வி ஆசிரியர், நான் கணித ஆசிரியர், எனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை, தமிழாசிரியர் இதுக்கு பொறுப்புகளை நீங்கள் தட்டி கழிக்க முடியாது. அந்த மொழி உங்களுக்கும் தெரியும். அனைவரும் சேர்ந்து வகுப்பறையில் அதை நாங்கள் பிள்ளையிடம் அந்த பிள்ளையை திருப்புகின்ற போது அங்கே பிள்ளை அந்த எழுத்தை சரியாக சீர்படுத்திக் கொள்ளுகின்றார். மிக முக்கியமானது ஆரம்ப கல்விதான். ஏனென்றால் அதுதான் ஏனையத்துக்கெல்லாம் ஆணி வேறாக அத்திவாரமாக விளங்கி இருக்கின்றது. இங்கே ஆரம்ப கல்வி ஆசிரியர் சரியாக அந்த மொழியை உச்சரிக்கின்ற, பேசுகின்ற, வாசிக்கின்ற திறன் கொண்டவராக இருக்கணும், தன்னை ஆக்கிக் கொண்டவராக இருக்க வேண்டும். இல்லை அவர் கற்பிப்பதற்கு அவர் லாயக்கு இல்லாதவர். ஒரு எழுத்து எப்படி உச்சரிக்கப்படுகின்றது, எப்படி பிறக்கின்றது என்பதை சரியாக அவர் அறிந்து கொண்டிருக்க வேண்டும். தொல்காப்பிய சூத்திரத்தை மனனம் செய்து அது தொடர்பான பயிற்சி ஏற்பட வேண்டும். இன்று சமூக ஊடகங்களில் பல கல்வி பெருகி போய் இன்று அவருடைய பேசுகின்ற பாணி மிக வித்தியாசமாக இருக்கிறது. சமூக ஊடகங்களில் உள்ளவருடைய அந்த பேசுகின்ற பாணி, அதை எங்களுடைய இளம் சமுதாய இளம் ஆசிரியர்கள் அதை அப்படியே பின்பற்றுகிறார்கள். அவர்கள் பேசுவது போலவே வகுப்பறையில் தாங்களும் அவ்வாறுதான் கற்பிக்கின்றார்கள். அது முழுமையான பொதுவான அந்த மொழியை பயன்படுத்தி பேசுகின்றவர்கள்
இல்லை. இந்திய தமிழ் சினிமாக்களில் காணப்படுகின்ற அந்த அந்த சொற்களை அங்கே பயன்படுத்துகிறார்கள். போதுமான விளக்கம் பிள்ளை கொடுக்கிறார்கள் இல்லை. நான் அது குறையாக இங்கே சொல்வது என்பது இல்லை. பொதுவாக நான் பார்த்த ஆரம்ப கல்வி முகழ்நிலை ஆசிரியர்கள் ஒரு சிலரை நான் சொல்ல முடியும். அதாவது நான் அந்த ஆரம்ப வகுப்புகளில் எழுத்து பொறிமுறை மிக மிக முக்கியமானது. அது ஆசிரியர்களே அது கட்டாயமாக பின்பற்ற வேண்டும். ஆசிரியர்கள் பிளாக் போர்ட் கரும்பலகையிலேயோ வெண்பலகையிலேயோ எழுதுகின்ற போது அந்த உருப்பமையை எழுதுதல், அளவு, திசைமுகம், அமைப்பு, எழுத்து பொறிமுறைக்குள்ளே உள்ளடங்கிய மிக முக்கியமான விடயம். ஒரு எழுத்தினுடைய அளவு எப்படி இருக்க வேண்டும், அதனுடைய திசைமுகம் எப்படி நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும், அதனுடைய அமைப்பு எப்படி இருக்க வேண்டும், சரியாக விளங்கி எழுதக்கூடிய தன்மை அவர்கள் இருக்க வேண்டும். அந்த உருப்பமையை எழுதுதல் என்பது அங்கே அவர்கள் குறைவாக இருக்கின்றது. அதே போல எழுத்து இடைவெளி, சொல்லிடைவெளி, வாக்கிய இடைவெளி அது மிக குறைவு. அதனாலே அந்த சொற்களையோ அந்த வாக்கியத்தையோ சரியா பொருள் முடியாமல் இருக்கின்றது. பொருளை புரிந்து கொள்ள முடியவில்லை. நிறுத்த குறிகள் எங்கே இடப்பட வேண்டும், நிறுத்த குறிகள் பற்றியே கவனம் செலுத்துகிறார்கள் இல்லை. ஒரு வாக்கிய முடிவிலே அது முட்டிந்தரிப்பு இடப்பட வேண்டும் என்று கூட பழகி கொள்கிறார்கள் இல்லை. எந்த இடத்தில் காட்பொழி ஒரு முகவரி ஒரு கடிதம் எழுத பழக்குகின்றார்கள் வகுப்பறையிலே. மிக முக்கியமானது அந்த முகவரிக்கு இடப்பட வேண்டிய நிறுத்த குறியீடுகள். ஒரு வீட்டினுடைய பெயராக இருக்கட்டும், ஒரு இலக்கமாக இருக்கட்டும், தெருவினுடைய வீதியினுடைய பெயராக இருக்கட்டும், எப்படி அமைய வேண்டும். அன்புள்ள அதிபர் என்று போட்டு அப்படியே ஒரு மெய்ப்பாட்டு சக்குரிய போடுற அன்புள்ள அதிபர் அப்படியே நிக்கின மெய்ப்பாட்டோட அப்படித்தான் எல்லாரும் எழுதுகிறார்கள். இதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், இப்ப நான் அங்கே இருந்து இவ்வாறு உங்களுக்கு சொல்லுகிறேன் என்னன்னா, நான் அதுக்கு பொறுப்பு என்பது நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், ஆரம்ப காலத்திலே இந்த ஆரம்ப கல்வி வகுப்பறை பாடத்திட்டத்திலே கற்பித்தல் முறை என்கின்ற ஒரு பாடத்திட்டம் காணப்பட்டது. கற்பித்தல் முறை அது பின்னர் ஏற்பட்ட அந்த பாட மாற்றத்திலே அது இல்லாமல் போய்விட்டது. கற்பித்தல் முறை என்ற பாடம் எங்களுடைய ஆரம்ப கல்வியில இல்லை. ஏனைய இடைநிலை வகுப்புகளில் காணப்படுகிறது. விஞ்ஞானம் கற்பித்தல் முறை, கணிதம் கற்பித்தல் முறை, அது போல ஏனைய சங்கீதம், நடுனம் எல்லாத்துக்கும் அங்க இருக்கிறது. ஆனா ஆரம்ப கல்வியில அந்த பாடம் இல்லை. ஆகவே அந்த கற்பித்தல் முறை இல்லாத காரணத்தினாலே அங்கே கற்பிக்கின்றவர்கள் தங்களுடைய சிலபஸை மட்டும்தான் அங்கே கற்பித்து போகிறார்கள் ஒழிய அந்த கற்பிக்கிற முறை சார்ந்து அங்கே விளக்கம் அதுவும் கொடுப்பதில்லை. அது ஒரு குறைபாடு. இரண்டாவது குறைபாடு, இந்த கற்பிப்பவர்களை உருவாக்குபவர்கள் ஒரு நீண்ட கால கற்பித்தல் அனுபவம் உள்ளதாக இருக்க வேண்டும். அதை ஏற்றுக்கொள்வீர்கள் தானே? கற்பிப்பவர்களை உருவாக்குபவர்கள் நீண்ட காலம் ஒரு கற்பித்தல் அனுபவம் கொண்டதாக இருக்க வேண்டும். என்றால்தான் ஒரு வகுப்பறையிலே எவ்விதம் கற்பிக்க வேண்டும் என்பதை அவர் சொல்ல முடியும். நீ இப்படி கற்பிக்க வேண்டும், நீங்க அப்படி கற்பிக்க வேண்டும் என்று சொல்வதை விட எப்படி கற்பிக்க வேண்டும் என்பதை நீ முன்னின்று செய்து காட்டுவாயா இருந்தால் அந்த ஆசிரியர் பயினர் அதை அப்படியே புரிந்து கொள்ளுவார்கள், பின்பற்றிக் கொள்ளுவார்கள். ஆகவே பொதுவாக நான் சொல்லுகிற விடயம் என்னவா இருக்கும் என்றால், இந்த ஆரம்ப கல்வி ஆசிரியர்கள் முதல் தம்மை தாமே சுயமதிப்பீடு செய்து அந்த எழுத்துக்களை வெட்கப்படாமல் எழுத்துக்களை உச்சரிக்கின்ற முறை தொடர்பாக அறிந்து அதை ஒலிப்பதிவு செய்து அதை மீண்டும் மீண்டும் போட்டு தான் கேட்பதனூடாக சரியான உச்சரிப்பை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது தவிர பிறல் பயிற்சி, நெகிழ் பயிற்சி என்று நீங்கள் கற்றிருப்பீர்கள். அதாவது மிக முக்கியமானது அந்த பேச்சிலே அந்த எழுத்துக்கள் சரியாக ஒலிப்பதற்காக. ழகரம் சொல்றோம். அழுகி ஒழுகி நழுவி விழுந்த வாழைப்பழத்தை ஒரு ஒழுக்க பழக்க வழக்கமற்ற புழுக்கை பயல் விழுங்கி விட்டார். இது யாரு தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச சட்டை. கிளநரி முதுகில ஒரு முடி நரைமுடி ரகரம்.
கடற்கரையில உடல் உருளுது புரளுது தத்தளிக்குது தாளம் போடுது. இப்படி அந்த இவ்வாறு நாங்கள் விளையாட்டு முறையிலே அந்த பிள்ளைகளை கற்பிக்கின்ற போது நான் நெகிழுகின்றதான தன்மை, நான் புரளுகின்றதான தன்மையை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இலக்கணங்கள் கற்பிக்கின்ற போது ஒரு விளையாட்டு முறையில் நாங்கள் உதாரணமா ஒன்று சொல்ல முடியும். ஒரு வகுப்பிலே நான் பார்த்த போது ஒருமை பன்மை சொற்கள் என்று சொல்லி கரும்பலகையிலே போடப்பட்டிருக்கின்றது. அட்டவணை போடப்பட்டு அது கீழே பசு, கண், தலை என்ற 5 சொற்கள் டீச்சர் ஒருமைக்குள்ளே போட்டிருக்கிறார். அங்கே பக்கத்திலே அந்த பிள்ளைகள் நிரப்ப வேண்டும். சும்மா இதேச்சியாக அந்த வகுப்பை தாண்டி போன பொழுது அந்த ஆசிரியர் காணவில்லை. இப்படி அரை சுவர் தானே, சும்மா எட்டி பார்த்தேன் அந்த மாணவன் இன்னும் எழுதுகிறான் என்று. கண் கண்மை, பசு பசுமை, தலை தலைமை, ஒடுமை பெண்மை, மை மை. 4ஆம் வகுப்பு பிள்ளை அப்படி சிந்தித்திருக்கிறது. ஒடுமை பெண்மை கண்மை தலைமை மை மை போட்டா சரி, பெண்மை தானே. இங்கே தவறு எங்கே இருக்கிறது? மாடுதும் இல்லை. இன்னும் ஒரு உதாரணம் சொல்ல முடியும். ஒரு இடைநிலை வகுப்பு, நான் என்னுடைய மாணவனை பார்ப்பதற்காக சென்றிருந்தேன். நேரம் இருந்தது. அவருடைய பாடத்திட்டம், அவருடைய செயற்பாடு திட்டத்தை பார்வையிட்டுக் கொண்டிருந்தேன். அடுத்த வகுப்பு நான் இருப்பது தெரியாது, அது மறைப்பு தட்டி அங்காலே. அப்ப ஆசிரியர் வருகின்றார். பிள்ளைகள் அமிழ்ந்து குட் மார்னிங் சார் சத்தமா சொல்லிச்சு. அப்பயே விளங்கிட்டது இவர் என்ன சொல்றது, இவர் ஒரு ஆசிரியராக பிள்ளைகள் மதிக்கவில்லை சொல்லுகின்ற துணியில விளங்கிச்சு எனக்கு. டே இருங்கூடா ரெண்டு போட்டு சொல்கிறார். அடுத்து என்ன பாடம் படிக்கிறதுன்னு சொல்லி ஒருத்தர் வந்து சொன்னான், சார் ரப்பர் மரம் அப்படி சார் இருக்கும் என்று கேட்டார். ரப்பர் மரம் அப்படி இருக்கும். டே இடடா விசரா வந்தோன்னு ரப்பர் மரம் வந்து கேட்கிற, உங்க வீட்டுல தென்னை மரம் இல்லையோ மாமரம் இல்லையோ, அது மாதிரி ரப்பர் மரம் இல்லடா என்று சார் சொல்றார். தென்னை மரம் மாமரம் மாதிரியா ரப்பர் மரம் இருக்கும்? இது என்ன நியாயம்? அப்ப அந்த மாணவன் கேட்கிற அந்த அவனுடைய ஊக்கம், அறிய வேண்டுகின்ற ஊக்கம் எவ்வளவு அழகாக விளங்கப்படுத்த முடியும் ரப்பர் மரத்தை பற்றி. என்ன அந்த ஆசிரியர் என்ன விளங்கி கொண்டேன் நான், அவன் அதை எப்படி தெரியா? பிள்ளைய நினைக்கும் தந்த வீட்டுல உள்ள அந்த மாமரம் மாய்தான் அது வளர்ந்திருக்குமாக்கும், அல்லது அப்படி அதை மாமரத்துல மாங்க அப்படிங்கிறது மாய்தான், அல்லது கத்தியால் வெட்டி வைக்கலாம் அந்த மாதிரி தான் யோசிச்சு படம் தெரியாது. இவ்வளவு அழகாக அந்த ரப்பர் மரம் சொல்லுகிற போது ரப்பர் என்று சொல்லுகிற போதே ரப்பர் ரப்பர் தானே, ரப்பர் சொல்றான். சில பாட புத்தகத்துல இடப்பர் போட்டு டப்பர் என்றும் சரி நாங்கள் வடிவா சொல்ல முடியும். அப்படி என்று சொன்னால் இப்ப அந்த தொழிலாளிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த மரத்தில இருந்து அந்த ரப்பர் பாலை எடுத்து கொண்டு வந்து தொழிற்சாலை கொடுத்து ரப்பர் தட்டுகளாக்கி அதை ஏற்றுமதி செய்கிறார்கள். அந்த தொழிலாளிகள் எவ்வளவு ஏழை தொழிலாளிகள், அது அந்த வருமானங்கள் கிடைக்காவிட்டால் அவர் இறந்து போவார்கள். ரப்பர் என்பது அவருக்கு ரப்பர் என்று பொருத்தமாக வருந்தான் என்று ஒரு ஆசிரியர் அந்த ரப்பர் தொழிலாளி தொடர்பாக பேசுகிற போது இணைச்சி கதைக்கலாம். என்ன பிள்ளைக்கு நல்லா விளங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்கும். இதப்பர்னு பார்த்தா கூடிய வருமானம் இல்லாவிட்டால் அந்த தொழிலாளிகள் இறந்து வேண்டுவார்கள் இடத்துல என்று சொல்லியும் இதப்பர் அப்படி சொல்லலாம் தானே ஒரு தமிழ். அவர் ஏசி போட்டார். நான் எழுந்து அங்கே போய்விட்டேன். அதுக்கு மேல் இருந்தால் எனக்கு கஷ்டமா இருந்தது. ஏன்னா இன்னும் கேட்க கேட்க அந்தரவாக இருக்கும் என்பது. மிக பிள்ளைகள் கற்பதற்கு ஆவலாகத்தான் இருக்கிறார்கள். ஆசிரியர்கள் தான் அந்த அறிவை கொடுப்பதற்கு பின் நிற்கின்றார்கள். தன்னை வளப்படுத்திக் கொள்கிறார்கள். 2ஆம் வகுப்பில் தானே படிப்பிக்க போகிறோம், 3ஆம் வகுப்பில் தானே படிப்பிக்க போகிறோம் என்று எந்தவித ஆயத்தம் இல்லாமல் அங்கே கற்பிக்க செல்லுகிற போது அந்த சில சொற்களிலே உள்ள விளக்கம் அல்லது அந்த ஒத்த சொல் தெரியாமல் ஐயம் திரிவோடு இந்த புழக்கத்தை கொடுக்கிறார்கள். ஐயம் ஓகே, திரிவு வந்தான். ஆகவே இந்த எழுத்தறிவு தினத்திலே என்னை பொறுத்தளவில் இன்று காலையில் கூட கதைத்தார்கள் புலமை பரீட்சையினுடைய முடிவு தொடர்பாக. யாழ் மாவட்டம் இன்றுமே தந்த இடத்தை விட்டுக் கொடுக்காமல் எப்படியே இருக்கிறது.
132 கடைசி நிலையில் விட்டு கொடுத்துடாதீங்கோ, அப்படியே வச்சுக்கொள்வோம். யார் காரணம் என்று கேட்டால் பிள்ளை அல்ல, ஆசிரியர்கள். முதல் ஆசிரியர்கள் தம்மை தாமே சுய மதிப்பீடு செய்து தமது அறிவை மேம்படுத்திக் கொண்டு அங்கே வகுப்பறையில கற்பிக்க வேண்டும். அதனால் தான் ஆசிரியர்கள் என்கின்ற அந்த உன்னத நிலையை அடைய முடியும். அது ஆசிரியர் தொழில் மிக உயர்ந்த தொழிலாக இருக்கிறது. ஆனா அந்த உயர்ந்த தொழிலை ஆசிரியர்கள் என்கின்றவர்களும் இணைத்து அந்த உயர்ந்த தொழிலோடு சமப்படுத்த வேண்டும். ஆனா அவர்களை தாழ்த்தித்தான் சமூகம் இன்று வரையும் வைத்துக் கொண்டிருக்கின்றது என்பதை நான் வேதனையோடு சொல்லிக்கொண்டு, மிக அழகாக அருமையாக இந்த பிள்ளைகள் இங்கே வந்து விளக்கம் அளித்தார்கள். அதிபர் அவர்கள் மிதமிஞ்சிய வகையில் என்னை புகழேணியில் ஏற்றிவிட்டார். எதுவாக இருந்தாலும் இந்த கலாசாலையினுடைய தொடர்பு, இங்கே வரக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தமையிட்டு பெரு நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.